ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க மனசுக்கு பிடிச்ச செல்ல குட்டிஸ் கொடுத்த சூப்பரான ஹாட்டான தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபோனில் லைட்டாக பிரைட்னஸை கூட்டினீங்கன்னா டிடி மாமியோட அந்த 2 பால் பணியாரமும் உங்களுக்கு இன்னும் நல்லாவே சூப்பராகவே தெரியும். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு நம்ம வர்ஷா குட்டி. ஆஹா, வர்ஷா புள்ளம்மா, உனக்கு இவ்வளோ பெருசாக எப்போம்மா வந்துச்சு அப்படின்னு கேட்க தோணும். ஆமாங்க, செல்லக்குட்டி அப்படி கையை கட்டி பவ்யமாக நிற்கும்போது ஒன் சைடு ஆப்பிள் சும்மா ஒதுங்கி நிற்கிது. ஆஹா, இந்த ஆப்பிளை டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க செல்லக்குட்டியை. ஜான்வி செல்லத்துக்கு முதுகு அரிச்சிருச்சு போல். செல்லம் கையை தூக்கி அப்படி பின்னாடி சொரிஞ்சு விடுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்களுக்கு க்ளீனாக சேவ் பண்ண சூப்பரான அக்கில் தரிசனம் கிடச்சிருச்சு. என்னது அக்கில் தரிசனம் கிடச்சா நான் பார்க்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ண ரசிகர்களுக்காக மறுபடியும் கையை தூக்கி செல்லம் சும்மா சூப்பராக டாட்டா கட்டிகிட்டு இருக்கு. பாருங்கள், சும்மா எப்படி சேவ் பண்ணால் இப்படி தான் சேவ் பண்ணணும், சும்மா கும்முன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா நடிகையும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த மாதிரி க்ளீனான ஒரு ஆர்மிட்டோட நீங்கள் வந்து ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்குறாங்க. மாமி ஒய்யாரமாக இப்படி நடந்து வரும்போது சைடு வியூவில் பார்க்கும்போது அப்படியே அந்த 2 மாம்பழங்களும் சும்மா என்னம்மா குலுங்குதுரா டோய் அப்படின்னு ரசிகர்கள் வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தாங்க. மாமி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அட டிக்கிராணின்னு ஒரு பட்டமே இருக்கே செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது செல்லம் அப்படியே திரும்பி பின்னாடி தன்னோட டிக்கியை காட்டி இன்னும் ஒரு சூப்பராக ஒரு நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் செல்லம் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் சும்மா கலக்கலாக வந்து கையை காட்டிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோவில் சும்மா செல்லக்குட்டி அப்படியே கையை மேலே தூக்கி ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அழகாக எட்டி பார்க்குற அந்த தொப்பில் ஃபோக்கஸ் பண்ண நம்ம பசங்க எல்லாருமே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, ஆஹா, இந்த பால்குடம் 2 இவ்வளோ பெருசாக இருக்கே, எத்தனை லிட்ரு தேரும் அப்படின்ட்டு ஏங்கி போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜான்வி செல்லத்தை பார்த்து. ஆமாங்க, செல்லம் ரீசெண்டாக இந்த காஸ்டியூமில் வந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க, செல்லத்தோட அந்த 2 பால்குடத்தையும் பார்த்து பல பேர் பரவசம் அடைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நண்பர்களே. ஆன்ட்டி வயசானாலும் இப்போவும் நான் செம்ம பியூட்டி தான் அப்படின்னு சொல்லுது செல்லக்குட்டி இசாதியல். ஒரு காலத்தில் பாலிவுட்டில் பட்டையை கிளப்பின செல்லக்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் மில்க் ஷேக் வேணுமா தங்கங்களா அப்படின்ற மாதிரி செல்லம் வந்து நிற்கிது. ஆமாங்க, இந்த மில்க் ஷேக்கு டேஸ்ட் பண்ண எங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது. அட அட, கேமராமேன் வளைச்சி வளைச்சி ஏன் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஆமாங்க, எல்லோரும் டிரான்ஸ்பரண்ட் சேரியை கட்டிட்டு வந்து தொப்பில் தான் காட்டுவாங்க. செல்லக்குட்டி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டாப்பை போட்டு வந்து 2 பால் பணியாரத்தையும் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அட, பால் பணியாரம் அப்படியே கண்ணுக்கு தெரியுதுங்க. நீங்களே பாருங்கள், செல்லத்துக்கு நல்லா தான் இருக்குது ரெண்டுமே. காரை விட்டு இறங்கி வர்ற இந்த கருப்பு குதிரை யாரா அப்படின்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா நம்ம டிம்பிள் செல்லம். ஆஹா, அப்படியே முன்னாடியும் சும்மா தூக்கலாக இருக்குது, பின்னாடி அதை விட சும்மா தாறுமாறாக இருக்குது. ஆஹா, செல்லத்தோட தர்பூசணி தனியாக ஒதுங்கினதை உங்களுக்காகவே ஸ்பெஷலாக காட்டிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த தர்பூசணியை டெஸ்ட் பண்ணலாமான்னு. நடிகை கஜோலுக்கு 50 வயசு தாண்டிடுச்சு. ஆனால் இன்னமும் நம்ம செல்லக்குட்டி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நின்னா நம்ம பசங்க அன்னைக்கு கஜோலை நினச்சே சும்மா கடகடன்னு கடப்பாறையை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா செல்லத்தை பார்த்தோன்னே நம்ம பசங்க மனசுக்குள்ளே தான் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் கடப்பாறைக்குள்ளே கரண்ட்டும் பாயுது. சேர்லேருந்து செல்லக்குட்டி இப்படி டக்குன்னு எந்திரிச்சோன்னா நம்ம தம்பியும் டபார்னு எந்திரிச்சிட்டாங்க. அட, மரியாதை இல்லைங்க. செல்லத்தோட அந்த தர்பூசணியை பார்த்தோன்னா சும்மா டங்குன்னு எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து செல்லக்குட்டி இப்படி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா முயல் 2 எட்டி பார்க்குது. ஆஹா, முயல்னா முயல், குட்டி முயல் இல்லைங்க, நல்லா கொளுத்து முயலாகவே இருக்குது. நடிகை அனுஷ்காவை அரேபியன் குதிரை அப்படின்னு சொன்னால் நம்ம லக்ஷ்மி ராயை வெள்ளை குதிரை அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, செல்லம் பாருங்கள், துள்ளி குதித்து இப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக தாவி குதிக்குது செல்லத்தோட அந்த தர்பூசணி 2. ஆஹா, என்னம்மா இருக்குடா தரிசனம் அப்படின்னு ரசிகர்களும் வச்சக்கன்று வாங்காமல் பார்க்குறாங்க பின்னாடியே. ஒரே கல்லில் 2 மாங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம 3 மாங்காயை பார்க்க போகிறோம். ஒரு மாங்காய் தான் நட தெரியுது அப்படின்னு கேட்குறீங்களா? அட, மாங்காய் ஒன்று எட்டி பார்த்துச்சு, அடுத்து சும்மா சூப்பராக தொப்புள் தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி தர்பூசணியும் தெரியுது. முன்னாடிலாம் எல்லோரும் துப்பட்டா வச்சு தொங்கும் தோட்டத்தை தான் மறைக்க பார்த்தாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் துப்பட்டா வச்சு அப்படி சைடில் கையை மட்டும்தாங்க மறைக்கிறாங்க, காயை மறைக்கிறதே இல்லை. நீங்களே பாருங்கள், சும்மா உண்டியல் தரிசனம் அமோகமாக தெரியுது. அட, இந்த கேப்பில் சும்மா பெரிய ஆப்பே சொருகலாம் போலையே அப்படின்ற மாதிரி சும்மா சூப்பராக போஸ் கொடுத்து நிற்கிது செல்லக்குட்டி. பாருங்கள், காஜி மம்மியை பார்த்தாலே இப்போ நம்ம பசங்க பல பேர் கஞ்சியை தெறிக்க விட்டுறாங்கன்னே சொல்லலாம். சும்மா கும்முன்னு மல்லிப்பூ வச்சுட்டு செல்லம் வரும்போது அந்த பூவை பார்க்குறதா இல்லை 2 பெரிய பழத்தை பார்க்குறதா அப்படின்னு டவுட் வருது. இந்த வீடியோ முழுக்க ஜான்வி செல்லத்தோட தரிசனம் சும்மா தாராளமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆஹா, முன்னாடி எட்டி பார்க்குற அந்த க்யூட்டான 2 ஆப்பிளை பார்க்குறதா இல்லை பின்னாடி சும்மா சூப்பராக இருக்க அந்த வெண் தர்பூசணியை பார்க்குறதா அப்படின்ற டவுட்டு வருது. காரில் ஏறி ஜம்முன்னு போயிடுச்சு. மேங்கோ சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாரா சொன்னால், இங்கே வர்றா மேங்கோ அப்படின்னு சொல்லி ரசிகர் ஒருத்தர் இந்த வீடியோவை நமக்கு அனுப்பியிருந்தார். ஆமாங்க,
பேக்கை போட்டு 2 மேங்கோவையும் பிரித்து காட்டியிருக்கு எஸ்தர் அனில் செல்லக்குட்டி. ஸ்ருதி மாமியோட இடுப்பை பார்த்தோன்னே உங்கள் துடுப்பை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிருவீங்கன்னு தெரியும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய், டாடா.